Hey everyone, welcome to W2t தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. So first of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 24,700 அப்படின்றது ஓப்பனிங் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்மளோட டேட்டா வந்து பார்ப்போம். ஸோ அந்த டேட்டா படி ஸோ இன்னையோட லோ அப்படின்றது 24,500 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்ன டைமுக்கு வெளியே வருது அப்படின்னா ஸோ நம்ம எடுத்த 24,800 புட் ஆப்ஷன் அவங்களோட டிபியை அடிக்கும்போது அப்போ வந்து வெளியே வருது. ஸோ இப்போது 24,800 புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு. ஸோ இதில் அவனோட லெவல் 163.75 அப்படின்றது ஒரு லெவல், 253 அப்படின்றது ஒரு லெவல், 345 அப்படின்றது ஒரு லெவல். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம். ஸோ என்ன எடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணுது, கரெக்டாக அந்த 163.75 பஞ்ச். ஸோ அப்படியே அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்க முடியுமா, எடுக்க முடியுது. ஸோ மேபி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இவனுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக 253.85 வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு புட் ட்ரேட் அட் 153.75. ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பாயிண்ட் வந்து செலவு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 10 பாயிண்ட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அடிக்கும். ஸோ இப்போ டிபி அப்படின்றது என்னென்னா ஸோ இது வந்து நம்மளோட டிபி. ஓகேங்களா? ஸோ ப்ளே பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்கு, இங்கே கிட்டத்தட்ட நமக்கு ஹை மேடட் அப்படின்னா 34,344. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ₹1 முன்னாடி வந்து திரும்பியிருக்கு. ஸோ ஓகே, இந்த ₹1 நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆஸ் பர் ஸ்பாட் சார்ட் டேட்டா பேஸிஸில் 24,500 தான் பாட்டம் டிபி. ஸோ ரீச் 24,494 வந்து ரீச் பண்ணிட்டான். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டே அவே அப்படின்றது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் எங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. இது நம்மளோட கமெண்ட்லேயும் கொடுத்துருந்த ட்ரேட் தான். ஸோ அவனோட அட்வான்ஸ் லெவலில் 933 வந்து வாட்ச் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ இது அந்த ட்ரேட் பர்ஃபெக்டான 89 பாயிண்ட்ஸ். இதில் நமக்கு என்ன தேவையோ அதை கேப்சர் பண்ணிவிட்டு பிஃபோர் 10 நம்மளோட ட்ரேடை வந்து முடிச்சாச்சு, மார்க்கெட் விட்டு வெளியே போயாச்சு. ஸோ ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த லெவலில் வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ கரெக்டாக அந்த லெவலில் ரீஎன்ட்ரி ஆல்சோ கிடைக்கிது. ஸோ எப்போவுமே 30 to 40 பாயிண்ட்ஸில் கேப்சர் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட். ஓகேங்களா? நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஈவன் 2 லாட் போடுறீங்க அப்படின்னா 2 லாட்டுக்கு ஒரு நாளுக்கு ஒரு 2 லாட் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன தேவையோ அது டீசெண்டான கெயின் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு பிரேக் அவுட் ரேட்டஸ்ட் அகைன் வந்து என்னோட ட்ரேட் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெட்ஸ் மூவ் டு 24,600 அப்படின்னு மூவ் பண்ணியாச்சு. ஸோ இதையும் லைவில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 24,600 வந்து வாட்ச் பண்ணுங்கள் கால் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக எக்ஸாக்டான சூப்பரான என்ட்ரி அது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ரிப்ளே பார் வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டான நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து பை போட போகிறோம், அடுத்த பாரில் இப்படி வந்து என்ட்ரி போட போகிறோம். ஸோ இப்போ டிபி அப்படின்றது பக்கத்தில் இருக்க அட்வான்ஸ் லெவல் ஆர்எல்ஸ் வந்து நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸில் வருது அப்படின்னா ஸோ யூ கேன் ட்ரெயில். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து ஒரே பார் என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் அடிக்கிறான், 100 பாயிண்ட் அடிக்கிறான். அடுத்த பார் வந்து என்ன பண்ணுறான், 150 பாயிண்ட் அடிக்கிறான். ஸோ இதில் என்ன தேவையோ பிடிச்சிட்டு வெளியே போகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ட்ரேடும் ஸோ தரமான ட்ரேட் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன பண்ணோம் அப்படின்னா சரிங்க, இதுக்கு வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்காக கொடுத்தாச்சு. ஸோ பப்ளிக் மெம்பர்ஸ் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கும் ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 24,600 புட் அண்ட் கால் வந்து 92 வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையும் கூட வந்து கொண்டு வரோம், புட்டையும் கூட வந்து கொண்டு வரோம். சரி ஓகேப்பா, மறுபடியும் அந்த லெவலில் வந்திருக்கானா அந்த டைமில் அந்த லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம். ஸோ பர்ஃபார்மரில் அது கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ மார்க்கெட் அள்ளி கொடுக்கும்போது எடுத்துகிட்டு வெளியே போயிடணும். நமக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியணும்.
ஸோ இல்லைனா சும்மா மேலே பை கீழே செல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு இருக்க வேண்டியதான். இப்போ பிரேக் அவுட் கொடுத்த ரீடெஸ்ட் எடுத்தால் என்ட்ரி போடுவேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூல் வச்சுருக்காண்டினா அந்த ரூல் வந்தால் மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 11:15 வந்து கொடுத்தாச்சு. ஸோ இங்கே கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் எங்கே இருக்குது, இந்த லெவல் தான் பக்கத்தில் இருக்குது லெவல்ஸ். ஸோ அப்படின்போது அதை டிபி பண்ணலாம். ஸோ அரல்ஸ் நமக்கு எப்படி ட்ரெயில் பண்ணமோ அந்த மாதிரி வந்து ட்ரெயில் பண்ணி கேப்சர் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 15 பாயிண்ட் வந்து எஸ்ஸில் வைக்கிறோம். 15 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். ஸ்பைக் முடிச்சு 70 பாயிண்ட் முடிச்சு அப்படின்போது எங்கேயாவது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரோம். ஸோ இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு என்ன தான் இந்த ப்ரீமியத்தை வந்து லூஸ் பண்ணி கீழே வந்தாலும், ஸோ இந்த 192 பிலோ வந்து வந்திருக்கான் அப்படின்னாலும், சரி 92 பிலோ வந்திருக்கான் அப்படின்னாலும், ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியத்தை எப்படி லாஜிக்காக வாட்ச் பண்ணோம் அப்படின்னு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், நல்லா போகுது. ஓகேங்களா? சரிப்பா, மறுபடியும் எங்கே என்ட்ரி எழுதிதுன்னா, ஸோ எஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்டான என்ட்ரி 1320 279 வந்து கிடைக்குது. ஸோ ஓகே, நம்ம அங்கே எந்த என்ட்ரி போடுறோம், இது வந்து நம்ம டிபி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஈவன் வந்து ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னாலும், அதுக்கு கீழே 15 பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ எப்படி ப்ராப்பரான எஸ்எல் வைக்கணும், ஸோ அந்த எந்த லெவலில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே தெரியும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை ட்ரைல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டேட்டா பேஸஸில் நமக்கு என்னோடய ஹை இங்கே இருக்கும்போது லோ இதுதான் தெரியும். ஸோ இதுக்குள்ளே நமக்கு டிபி எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த மூவில் இருக்கும்போது நமக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணி மாற்றிட்டாங்க. ஸோ ஹை பக்கம் தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும்போது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாங் சைடு என்ட்ரி தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த டிபி என்ன பண்ணோன்னா பலான்னு அடிச்சுட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு ட்ரேடு எங்கே எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இங்கே இருக்கும்போதும் சொல்லிடணும் லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கோம், ஈஸியாக வந்து 60 to 70 பாயிண்ட் கொடுத்துருப்போம் இந்த ஸ்ட்ரைக்கில். ஓகேங்களா? ஸோ எஸ் 60 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்போ எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் அள்ளி கொடுத்துருக்கான். ஸோ இந்த மூவ் ஸ்டில் பை மூவ் பெண்டிங் அப்படின்னு சொன்னது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட் ஆன் டேட்டா. ஸோ அது நம்மளோட ஒரு 1.5 இயர்ஸோட பேக் டெஸ்டட் டேட்டா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் கொடுப்போம். ஸோ ரெக்கார்டட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைவ் செஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் வருது அப்படின்னா ஸோ டேரெக்டாக அட்மினுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டெலிகிராம் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடியே ஆல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.